எதிர்க்கட்சிகளை ஓடவிடும் மோடி, ராகுல் காந்தி அரசியல் தலைவரா, வேடிக்கை காட்டுபவரா? வினோதமாக அரசியல் செய்யும் ராகுல். இனிதான் சூடான அரசியல் களமே ஆரம்பமாக போகுது. மோடி தனது இரு முகங்களையும் காட்டத் தொடங்கியது ஏன்? விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்த அண்ணாமலை, களமிறங்கிய தமிழக பாஜக. எடப்பாடி தலைமையில் கூண்டோடு காலியாகும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம நாட்டில் ஜனநாயகத்துக்கு முழு சுதந்திரமும் இருக்கு. ஆனா இங்க மோடிங்கிற ஒரு ஆளுமையை வெல்லணும் அப்படின்னா அதே ஜனநாயக முறையில வென்றா மட்டும்தான் உண்டு. இல்லை அப்படின்னா நிச்சயமா மோடியை வீழ்த்தக்கூடிய எதிர்க்கட்சிகள் அல்லது தனிநபர் செல்வாக்கு பெற்ற நபர்கள் யாருமே நம்ம நாட்டில் இல்லைங்கிறது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அது நிரூபணம் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி என்ன பண்றாரு, இந்த விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி கோமாளித்தனமா அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்துச்சு, மாணவர்கள் அது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனா இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி என்ன பண்றாரு, பாராளுமன்றத்துல இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த ஸ்கூல் குழந்தைங்கலாம், அம்மா, டீச்சர், மிஸ், இவன் என்னோட பென்சில் எடுத்துக்கிட்டான், ரப்பர் எடுத்துக்கிட்டான், நோட் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இந்த மாதிரி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி மைக்கை தன்னைத்தானே ஆஃப் பண்ணிட்டு, நான் பேசுறத மைக் எதுக்கு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் பேசுற வரையிலும் மைக் ஆன்ல தான் இருந்துச்சு. அவரே தன்னோட கையில மைக் ஆஃப் பண்ணிட்டு அவர் பேசுறாரு. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான அரசியல்வாதி இந்திய இப்பதான் முதல் முறையா பாக்குதோங்கிற ஒரு அச்சம் தான் காங்கிரஸ்காரங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. மோடியை வீழ்த்தணும்னு நினைக்கிற எதிர்கட்சிகளுக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாம எப்பயுமே ராகுல் காந்தி மோடி ஜனநாயகத்தை அவமரியாதை பண்றாரு, அரசியலமைப்பையே கேவலப்படுத்துறாருன்னு அரசியலமைப்பு சார்ந்த புத்தகத்தை எப்பவுமே தலைக்கு மேல வச்சுக்கிட்டு தான் அவர் அரசியல் பண்ணுவார். மீடியா முன்னாடி கூட அப்படிதான் பண்ணுவாரு. ஆனா அதே ராகுல் காந்தி அதே அரசியலமைப்பு புத்தகத்தை தன்னோட எம்பிக்களோட கூட்டத்தின் போது காலுக்கு அடியில வீசுறாரு. இவங்க தான் அரசியலமைப்பை பாதுகாக்கிற லட்சணம். இது காலாகாலமாவே ஒவ்வொரு வாரிசுகளும் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பை எப்படிலாம் இவங்க கேவலப்படுத்தினாங்க, கொச்சப்படுத்தினாங்கன்னு நம்ம எல்லாமே அறிஞ்சதுதான். அதுக்கு ராகுல் காந்தி விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி தான் அவரது செயல்பாடும் அமையுது. அரசியலமைப்பு புத்தகத்தை காலுக்கடியில எய்கிறிய நீ எல்லாம் எதிர்கட்சி தலைவரா, நீ எல்லாம் உண்மையாலுமே மக்கள் உங்களெல்லாம் ஏத்துக்குவாங்களாங்கிறது தெரியல. அது இல்லாம இன்னொரு வேடிக்கை, அதாவது இவங்க ராமர் கோயிலோட உண்டியல் கணக்கெல்லாம் திருடனத்தை பத்தியுமா அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேடம் போட்டுக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண் சோறு எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா போய் உண்டியல்ல காசு போடு வராமா, உடனே அந்த சாமியார் எடுத்து வச்சுக்கோராமா. இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணனா மக்கள் உங்களை இன்னும் 50 ஆண்டு ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்க தான் போறாங்க. அது வரையிலும் நீங்க உங்களோட அரசியல்களை பார்த்துட்டு மக்கள் உங்களை வர 29லயே தூக்கி தொலையா எஞ்சி போடுவாங்களோ. ஏன்னா ஏற்கனவே 2 முறை என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏதோ இந்த முறை ஏதோ திமுகவோட தயவால இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா அதெல்லாம் இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான காணொலியை வெளியிட்டிருக்கிறாரு. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது பல மாணவர்கள் மோடியை அவமரியாதையா பேசினாங்க. அதையும் குறிப்பிட்டு மறைந்த அவங்களுடைய மோடி அவர்களுடைய தாயை கொச்சைப்படுத்தும் விதமா பல விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா இது எதுக்கு எல்லாத்துக்குமே பிரதமர் மோடி அவர்கள் நேற்று இரவு திடீர்னு ஒரு காணொலியை வெளியிட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு மேலாம் வழக்கு எல்லாம் வேண்டாம், அவங்க வழக்கு நீதிமன்றம் அது மேலாம் செல்ல வேண்டாம், அவங்கெல்லாம் நம்ம நாட்டினுடைய பிரஜைகள், அவங்களாம் ஏதோ ஒரு கோபத்துல அப்படிலாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் என்னாலாம் உணர்ந்துக்க முடியுது. எல்லாருமே வயசு பிள்ளைங்க இருக்கும்போது அது எல்லாமே வரதான் செய்யும். அந்த தவறுகளை அதே வயசுல தான் திருத்திக்கவும் முடியும். அதனால மாணவர்கள் மேல அவங்க செஞ்சது எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரு சமூகமா இணைஞ்சு அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட கோபமும் நியாயமானதான்னு பிரதமர் மோடி அவர்கள் காணொலியை வெளியிட்டாரு. அதுலயும் குறிப்பா இந்த மாணவர்களுக்காக தான் நான் உழைக்கிறேன். இந்த நாடு வளர்ச்சிக்கு மாணவர்கள் நிச்சயமா வேணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எல்லாமே பாடுபடலான்னு பிரதமர் அவர்கள் ஒரு வேதனையோட காணொலியை வெளியிட்டிருந்தாரும். ஆனா அதனுடைய அர்த்தம் அந்த மாணவர்களுக்கு
மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காணொளியை தான் பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல திரு மோடி அவர்கள் வந்து ஒரு படி மேல போய், அவரெல்லாம் தெரியும் நமக்கு, தன்னோட தாய் இறந்தது உடனே அடுத்த கணமே நாட்டுக்கு சேவை செய்ய வந்தவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அவங்களுடைய தாயெல்லாம் கொச்சப்படுத்தும் விதமா பேசின இந்த மாணவர்கள் எல்லாம் பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசுறது தான் தெரியல. அது அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அரசியல் முதிர்வு, அவரது வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பேசுறாரு. ஆனா நம்மளும் ஒரு ஆதங்கத்துல அவங்க எல்லாமே வந்து மாணவர்களே இல்லை அப்படிங்கிறதான். பல சமூக விரோதிகள் அங்க உள்ள பூந்து மாணவர்கள் போர்வையில நிறைய கலவரங்கள், பொதுச்சத்துக்கெல்லாம் தேசப்படுத்தினாங்க. அதையெல்லாம் இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய மாண்பு மிக்க தலைவர்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிட்டாருங்கிறதான். இங்க தமிழகத்துல பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்குதா இல்லையான்னு கடந்த ஓராண்டு காலமாவே நமக்கெல்லாம் சந்தேகமாகவே இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்தெல்லாம் போக்குற மாதிரியே என்னவோ தெரியல. ஏன்னா போராட்ட களத்துல களமிறங்க போறாங்க தமிழக பாஜக. அதுவும் நயினார் தலைமையில தஞ்சாவூர்ல இன்னைக்கு ஒண்ணு கூட போறாங்க 4 மணிக்கு. மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறாங்க. அதாவது கர்நாடகா காங்கிரஸ் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க காவேரியிலான்னு அதை கண்டிச்சு பாஜக தலைமையில நயினார் தலைமையில போராட்டம் பண்ண போறாங்க. இது எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம்னு தெரியல. இவங்க போராட்டம் பண்றதுக்கு பேசாம இவங்கெல்லாம் அமைதியாவே இருக்கலாம். கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பாஜகவுக்காச்சும் ஒரு 4 சீட்டு சேர்த்தியாச்சும் கிடைக்குங்கிறதா நம்மளோட பார்வையும் கூட. இங்க ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போறோன்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு ஒன்றியத்துல நடக்கிற மாதிரி ஒரு மாநில தலைவரோட நிகழ்ச்சி நடக்குது. இவங்க தான் அண்ணாமலை அவர்களை பத்தி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் ஏறத்தாழ முழுமையா விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாருங்கிறதான் அவரோட பதிவுகளே நமக்கெல்லாம் சொல்லுது. ஏன்னா அவரும் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல என்னென்னலாம் தவறுகள் இருந்துச்சோ அந்த தவறுகள் எல்லாமே தொடர்ந்து நடக்குது. அதுலயும் ஒரு படி மேல போய் அந்த கட்சி நிர்வாகிகளாலேயே பெண்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய சம்பவங்கள் வருது. அதை பத்திலாம் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்கணுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாடு அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்டாரு அப்படின்னா, நம்ம காவேரி குண்டாறு வைகை இந்த இணைப்பு திட்டம் வந்து புதுக்கோட்டையில நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே சம்பள உயர்வுகள் எல்லாம் கொடுக்கல அப்படின்லாம் 3 மாசமா இருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கோரிக்கையும் வச்சிருந்தாரு. அந்த கோரிக்கைக்கு உடனடியா செவிமடுக்கும் விதமா தான் உடனடியா இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கம் அந்த பணியாளர்களுக்கு சம்பளத்தையும் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நன்றியும் தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய முழு அரசியல் பாதையும் வேற மாதிரி அவருடைய பாதையை வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறாரு. இப்போ போதையில்லா நிகழ்வுகள், மாதங்கள் நிறைய நிகழ்வுகள் நடத்தினாங்க வீத லீடர் சார்பா. உடனடியா இப்போ சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அண்ணாமலை அவர்கள். ஏன்னா சென்னையில அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில பேரணி எல்லாம் நடத்த போறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டுல இன்னைக்கு சுற்றுச்சூழல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் போயிருச்சு அப்படின்னா நம்ம நாட்டுல நிறைய மாவட்டங்கள் வளர்ச்சி அடைந்த பின்தங்கிய நிலைக்கு போயிருங்கிறது யதார்த்தமான விஷயமாவும் இருக்கு. அதை வந்து முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு சில அரசியல் நிகழ்வுகளை எடுக்கிறாரு. அதுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணங்கிறது இன்னும் அடுத்தடுத்துன்னு வேகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடா அல்லது விஜயனுடைய முதல் எதிரியா மாற போறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிறதான். இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டணியில அதிமுக இருந்த தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, இன்னைக்கு கூண்டோடு காலியாகி வெவ்வேறு இயக்கத்துல பெரும்பாலும் டிவிகேல தான் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இன்னைக்கு ஒவ்வொன்றும் விலகி ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ஜி.கே. வாசன் போயிட்டாரு, பல தலைவர்களும் போயிட்டாங்க. இப்ப சமீபத்துல புரட்சி பாரதத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிக்கிறேன்னு போயிட்டாங்க. இன்னும் யார் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்கிறது எடப்பாடிக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. பாஜக அந்த கூட்டணியில் இருக்காங்கிறதும் நமக்கு தெரியல, பாமக இருக்காங்கிறதும் தெரியல. இந்த மாதிரி புரியாத புதிரான ஒரு அரசியல் தான் எடப்பாடி அவர்களும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு.
அதனால வருங்காலத்துல எடப்பாடி அவர்களுக்கு தமிழக அரசியல் களத்துல வாய்ப்புகள் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கட்சி தலைவர்களே இன்னைக்கு பல பேர் ஒதுங்கிட்டாங்க, பல பேர் வேற கட்சிக்கு போயிட்டாங்க. இதை எல்லாம் எப்படி ஒருங்கிணைக்க போறாரு? அடுத்தது அதிமுகவை எடுத்துட்டு மீட்டெடுப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.